கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்கு பலப்படுத்தும்படியாக நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் அதனுடைய 84வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சியோனிலே தேவ சன்னதியில் வந்து காணப்படுவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகிய நம்மை அவருக்குள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் ஒரு பிரதானமான சத்தியத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு காண்பிக்கிறது. தேவஜனங்களாகிய நம்மை குறித்த கர்த்தருடைய விருப்பம் என்ன தெரியுமா? நாம் பலத்தின் மேல் பலம் அடைந்து சியோனிலே தேவ சந்நிதியிலே காணப்படுவதுதான் கர்த்தருடைய விருப்பம், அவருடைய ஏக்கம். அதற்காகத்தான் சர்வ வல்லமுள்ள தேவன், பிதாவுக்கு சமமா இருக்கிறவர், பிதாவின் மடியில் செல்ல பிள்ளையா இருக்கிறவர், தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் சாயலாகிய மனுஷ சாயலை எடுத்து அவர் இந்த பூமியிலே வந்தார், நமக்காக ஊழியம் செய்தார், சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார், கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்த ஒப்பு கொடுத்தார். அதன் பிற்பாடு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்று வரைக்கும் தேவஜனங்களாகிய நமக்காக பிதாவின் வலது பார்சத்தில் வீட்டிலிருந்து அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படி அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறதுனால தான் நாம் இன்று பலத்தின் மேல் பலன் அடைகிற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும்படியான பரிசுத்த ஆவியானவரை அவர் நமக்கு தந்திருக்கிறார். அவர் நமக்குள்ளே இருந்து ஒவ்வொரு நாளும் இன்னும் பரிசுத்தமா, இன்னும் நீதி செய்கிறவர்களா, இன்னும் கர்த்தருக்கு பிரியமான கிரியைகளை நடப்பிக்க, வேதத்தை வாசித்து தியானித்து அதன்படி நடக்க நம்மை வழி நடத்துகிறார். பலத்தின் மேல் பலன் அடைகிற அனுபவம் தான் பரிசுத்த ஆவியானவரால் அனுதினமும் நிரப்பப்படுகிற அனுபவம். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவரின் அந்த அக்கினியை அவித்து போடாமல், அதை அணைத்து போடாமல், அவரை துக்கப்படுத்தாமல், அவருக்கு பிரியமில்லாத அசுத்தமான கிரியைகளை, பாவ கிரியைகளை செய்து அவரை துக்கப்படுத்தாமல் நமக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை முழுமையாய் ஆளுகை செய்யத்தக்கதாய், இன்னும் இன்னும் பரிசுத்த ஆவியானவரின் பலனால் நாம் நிரப்பப்படத்தக்கதாய், சகல சத்தியத்திற்குள்ளும் கர்த்தருக்கு பிரியமான கிரியைகளை நடப்பித்து நாம் நடக்கத்தக்கதாய், தேவஜனங்களாகிய நாம் ஒவ்வொரு நாளும் பலத்தின் மேல் பலன் அடைகிற பரிசுத்த ஆவியானவரின் அனுபவத்தை, அவருடைய நிறைவை இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இம்மையில் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ளாக நடத்தப்படுகிற தேவ பிள்ளைகள் ஒரு நாள் சியோன் என்கிற அந்த பரலோக ராஜ்யத்துல, தேவ சமூகத்துல, அவருடைய சந்நிதியில நாம் காணப்படும்படியாய் மணவாளனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து தம்முடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரால் தமக்கென மணவாட்டியாய் உருவாக்கப்பட்ட தேவ ஜனங்களை, அவர்கள் மேல் இருக்கிற முத்திரையாகிய பரிசுத்த ஆவியானவரை கண்டு அவர்களை அழைத்து சென்று நித்தியமாய் கர்த்தரோடு கூட நித்திய ஜீவனிலே நாம் பிரவேசிக்கவும் சுதந்திரிக்கவும், கர்த்தரோடு கூட ஆளுகை செய்யும், அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஒரு மேன்மையான பாக்கியம், இதை காட்டிலும் மேலான ஆசீர்வாதம் என்று ஒன்றுமே கிடையாது. வேதத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்குப்படின ஒரே பிரதானமான வாக்குத்தத்தம் தான் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். அந்த நித்திய ஜீவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அந்த நித்திய ஜீவனை நாம் சுதந்திரிக்க பலத்தின் மேல் பலன் அடைகிற அந்த அனுபவமாகிய பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை இன்னும் இன்னும் அதிகமாய் அனுதினமும் நாம் சுதந்திரிக்க வேண்டும், நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை மாறத்தான் கர்த்தர் நம்மை முன்குறித்தார், அழைத்தார், நீதிமான்களாக்கி மகிமைப்படுத்தி இருக்கிறார். இப்ப இந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? வேதத்தில் அநேக காரியங்கள் இருந்தாலும் இன்று ஒரு பிரதானமான சத்தியத்தை கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிறார். அதுதான் இதே வசனத்தின் முந்தின வசனத்தை நாம் வாசித்தோமே ஆனால், சங்கீதம் 84வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை நாம் தியானித்தோமே ஆனால், அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். இதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். அழுகையின் பள்ளத்தாக்கை நாம் உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். புரியுற மாதிரி சொல்லணும்னா, அழுகையின் பள்ளத்தாக்கு என்பது கர்த்தர் நம்மை அவருக்கு பிரியமாய் உருவாக்க நமக்கு அனுமதிக்கிற ஒரு சோதனையின் காலம், புடமிடுகிற காலம். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிடுகிறது போல லேவி புத்திரரை புடமிடுகிறார் என்று வேதம் சொல்கிறது. அப்போ தம்முடையவர்களை அவர் உட்கார்ந்து புடமிடுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் பரிசுத்தமாய் கரை திரை பிழையற்ற பசு பொன்னாய் மாறும்படி கர்த்தர் அவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். எல்லா தேவ ஜனத்தின் வாழ்க்கையிலும் இந்த புடமிடப்படுகிற அனுபவம், அழுகையின் பள்ளத்தாக்கு, ஒரு சோதனையின் காலம் நிச்சயமா இருக்கும். தெரிந்து கொள்ளப்பட்ட பிற்பாடு, அவர்கள் தங்களை அர்ப்பணித்த பிற்பாடு,
அவர்கள் இப்படிப்பட்ட அழுகையின் பள்ளத்தாக்கின் பாதையின் வழியாகத்தான் நடத்தப்படுவார்கள். எதற்காக தெரியுமா? அவர்களை அழிக்கும்படியாய் அல்ல, அவர்கள் மேல் தேவன் வைத்த வாக்குத்தத்தமாகிய நித்திய ஜீவனை அவர்கள் சுதந்திரிக்கும்படியாய், இம்மையிலே அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமாகிய பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் பெற்று தங்களுடைய வாழ்க்கையில் பலத்தின் மேல் பலனடையும்படியாய் கர்த்தர் அவர்களை அழுகையின் பள்ளத்தாக்கின் வழியாய் நடத்துகிறார். அப்படி கர்த்தரால் அவருக்கு பிரியமாய் உருவாக்கப்பட நாம் அழுகையின் பள்ளத்தாக்கின் வழியாய் நடத்தப்படும் பொழுது தேவஜனங்களாகிய நாம் என்ன செய்யணும் தெரியுமா? அதை உருவ நடந்து அதை கடக்க வேண்டும். புரியுற மாதிரி சொல்லணும்னா, கர்த்தர் அனுமதிக்கிற அழுகையின் பள்ளத்தாக்கை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு அதிலே முடங்கி போகாமல் நாம் அதிலே தொடர்ந்து கர்த்தருக்கு பிரியமான ஒரு நிலையிலே வாழணும். கர்த்தருக்கு பிரியமா வாழ்றதுனால பிரச்சனை வருதா, உடனே என்ன பண்ணக்கூடாது? பழைய வாழ்க்கைக்கு திரும்ப கூடாது. இன்னும் கர்த்தருக்கு பிரியமா வாழணும். அது நிமித்தம் பிரச்சனை அதிகமாகுதா, இன்னும் கர்த்தருக்கு பிரியமா வாழணும். சோதனை அதிகமாக அதிகமாக அழுகையின் பள்ளத்தாக்கு அது நீளமாக நீளமாக தேவஜனங்களாகி நாம் என்ன செய்யணும் தெரியுமா? நாம் முடங்காமல், அதிலே துவண்டு போகாமல், அதிலே சோர்ந்து விழுந்து போகாமல் நாம் அதை கடக்கிறவர்களாய், இன்னும் கர்த்தருக்கு பிரியமாய், இன்னும் கர்த்தருடைய வார்த்தைக்குட்பட்டவர்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழ நாம் முன்னேறி செல்லும் பொழுது, முடங்காமல் முன் செல்லும் பொழுது, கர்த்தரை நம்பி முன் செல்லும் பொழுது கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள் என்று. அழுகையின் பள்ளத்தாக்கை நாம் நீரூற்றாக்கி கொள்ளும்படியாகத்தான் நம்மை தேவன் அதிலே நடத்துகிறார். நம்மளால நீரூற்றாக்க முடியுமா? ஒரு பள்ளத்தாக்கை நீரூற்றாய் மாற்றுகிற அளவுக்கு நாம் அழ வேண்டுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்ல. அந்த வசனம் அப்படியே முடியல. வசனம் சொல்லுகிறது மழையும் குளங்களை நிரப்பும் என்று. புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு தேவ பிள்ளை கர்த்தர் அனுமதிக்கிற அழுகையின் பள்ளத்தாக்கை கர்த்தரை நம்பி நாம் அழுது கொண்டிருந்தாலும் முடங்காமல் முன் சென்றோமே ஆனால் நம்முடைய கண்ணீரோடு கூட கர்த்தர் மழையையும் அவர் கட்டளையிடுகிறார். கண்ணீரை காட்டிலும் மழை சீக்கிரத்துல அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை நீரூற்றாய் மாற்றிவிடும். தேவ ஜனம் கர்த்தரை நம்பி ஒரு பாடுகளின் வழியாய் கர்த்தரை சார்ந்து கர்த்தரை நம்பி முன் செல்லும் பொழுது அதிலே நமக்காக நம்மால் செய்ய முடியாத மிகப்பெரிய ஒரு உதவியை கர்த்தர் பரலோகத்திலிருந்து அனுப்புவார். வானத்திலிருந்து அவர் மழையை பெய்ய பண்ணுகிறார். எதற்காக? தம்முடைய ஜனங்கள் நடக்கிற இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு அவர்கள் களி கூர்ந்து மகிழும்படியான ஒரு நீரூற்றாய் மாற வேண்டும் என்று தம்மை நம்பி தம்முடைய ஜனங்கள் நடக்கிற இந்த பாதையில கர்த்தர் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் மழைக்கு கட்டளையிடுகிறார். இதே போலதான் தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தரை நம்பிதானே இந்த அழுகையின் பள்ளத்தாக்கில் நாம் நடந்து கொண்டு இருக்கிறோம். நாம் முடங்கி போகலையே. அழுக வருது, பிரச்சனை, போராட்டம், நெருக்கம் நம்மை அழ செய்கிறது. நம்ம அழுறதுனால தப்பு இல்லை. ஆனா அழுது முடங்காமல் அழுது கொண்டே முன் சென்றோமையானால் இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு ஒரு நாள் நம்முடைய கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீரை வரவழைக்கிற ஒரு நீரூற்றாக ஒரு நாள் நிச்சயமாய் மாறும். அப்பொழுது நாம் அழுத கண்ணீரினால் உண்டான நன்மையா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்ல. அதை காட்டிலும் பல மடங்கு நாம் கிரகிக்க கூடாத ஒரு பெரிய நன்மையை கர்த்தரே நமக்காக அவர் செயல்பட்டு அவர் செய்திருப்பார். முடிவுல பார்த்தா நாம் பெற்றுக்கொள்கிற நன்மை என்பது நாம் பட்ட பாடுகளுக்கும் நாம் பட்ட பிரயாசங்களுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நாம் பெற்றுக்கொள்கிற நன்மை, கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிற நன்மை மிக பெரியதா இருக்கும். யோசேப்பு பட்ட கஷ்டங்களுக்கு அவன் பெற்றுக்கொண்ட நன்மை என்பது மிக பெரியது. அதனால்தான் வசனம் சொல்லுகிறது இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று. ஒருவேளை இப்பொழுது நாம் கடக்கிற பாதை ரொம்ப பெருசு போல இருக்கலாம், பிரச்சனை ரொம்ப பெருசு போல இருக்கலாம். ஆனா கர்த்தர் தேவ ஜனத்திற்கு என ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற நன்மை என்பது அது மிக பெரியது, கிரகிக்க கூடாது. நாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நன்மையை, ஒரு நீரூற்றை தேவன் நமக்கென ஆயத்தப்படுத்தி விட்டுதான் அதற்குரிய காரியங்களை அவர் கட்டளையிட்ட பிற்பாடுதான். நம்மால் மழையை பெய்ய பண்ண முடியாது. அந்த மழைக்கு கட்டளையிடுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனா நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? கர்த்தரை நம்பி, கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்ன? இது அழுகையின் பள்ளத்தாக்கு, நீ அழுதுதான் ஆகணும். ஏன்னா சில நேரங்கள்ல நாம் வடிக்கிற கண்ணீர் நமக்கு நல் பலன்களாக நம்முடைய வாழ்க்கையில திரும்பி வரும். அதனால்தான் வேதத்துல கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார், நம்முடைய கண்ணீரை எல்லாம் அவர் துருத்தியிலே எடுத்து வைத்து அதற்குரிய பலனை அவருடைய ஏற்ற காலத்தில் தருவார் என்று.
தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்து கர்த்தர் அனுமதிக்கிற சூழ்நிலை நன்மைக்காக, கர்த்தர் அனுமதிக்கிற நெருக்கங்கள், தேவைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இவைகள் நன்மைக்காக. எதற்காக தெரியுமா? ஒரு நாள் கர்த்தரே நமக்காக தம்முடைய கரத்தின் கிரியைகளை வெளிப்படுத்தி நம்மால் கிரகிக்க முடியாத பெரிய நன்மைகளை தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையில் செய்து, எந்தெந்த இடங்களிலே அழுகையின் பள்ளத்தாக்கை போல அழுது கொண்டு நடந்தோமோ அந்த இடத்திலே கம்பீரமாய் தான் அறுத்த அரிகளை கட்டிக்கொண்டு அவன் கம்பீரமாய் நடந்து வருவான் என்ற வசனத்தின் பிரகாரம் தேவஜனங்களாகிய நம்மை நாம் பட்ட பிரயாசத்தை காட்டிலும் மிக பெரிய நன்மைகளை நாம் சுதந்திரிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வது அதிக நிச்சயம். தேவஜனங்களாகிய நாம் இதை உணர்ந்தவர்களாய் பலத்தின் மேல் பலனடைய, சியோனிலே தேவ சன்னதியிலே நாம் காணப்பட, இம்மையிலே பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை ஒவ்வொரு நாளும் அதிகமாய் பெற்றுக்கொள்ளவும், மறுமையிலே நித்திய ஜீவனை சுதந்திரிக்கவும் தேவஜனங்களாகிய நாம் கர்த்தர் அனுமதிக்கிற எல்லா சூழலையும் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு முடங்காமல் முன் செல்ல, கர்த்தரை நம்பி கர்த்தரை சார்ந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் வாழ நாம் நம்மை முழுமையாய் கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படியே தேவஜனங்களாகி நம்மை உயர்த்தி நம்மிலே இம்மையிலும் மறுமையிலும் சர்வ வல்லமையுள்ள தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிரயாயத்தப்படுத்துவோம். ஆமேன். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறையவில்லை.